ஹலோ ஹாய் மக்களே. இன்றைக்கி நம்ம தமன்னா பாட்டியாலா, நம்ம ஃபேவரட் ஐட்டம் டான்ஸர், அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க இப்போது ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க போன வருஷம் எல்லாருக்கும் தெரியும், தமிழில் அவங்களுக்கு அரண்மனை 4 வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ தெலுங்கில் ஒடில் 2 அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அதுவும் நான் ட்ரெய்லர் பார்த்தேன். அதுவும் திட்டத்தட்ட ஒரு பேய் படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த படத்தில் என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். அவங்க ஒரு மாட்டை பற்றி அந்த படத்தில் பேசியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் வெர்ஷனில் எப்படி வேணால் இருந்திருக்கட்டும். ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் இஸ் தெலுங்கு. அங்கே வந்து மாடு சென்டிமெண்ட் எப்படி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதை எப்படி வேணால் டப் பண்ணியிருக்கலாம். ஆனால் பர்பஸ்ஃபுல்லாக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டைலாக் படத்தில் வைக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த படத்தை எப்படியாவது கான்ட்ரவர்சி ஆக்கியாவது அட்டென்ஷன் கிராப் பண்ணி அவங்க எப்படியாவது அந்த படத்தை ஹிட் ஆக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. விச் இஸ் வெரி யூஷுவல் இன் தமிழ் சினிமா ஆர் ஓவரால் சினிமா. ஸோ ஆஸ் பீப்புள் இந்த படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.